ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மூவி வந்து ஆரியன். இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பார், அப்புறம் செல்வராகவன் நடிச்சிருப்பாங்க, இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. யூஸ்வலாக ஒரு படத்தில் சைக்கோ த்ரில்லர் மூவினா என்ன பண்ணுவாங்க, ஒரு வில்லன் இருப்பான், அவன் ஒவ்வொருத்தங்களாக கொண்டுக்கிட்டே இருப்பான், அதுதான் அவனை தான் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் எப்படின்னா இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சீரியல் கில்லர் தான். இவரையே சுட்டு கொண்டுப்பார், இவரே சூசைட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த நாளப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நான் ஒரு பேரை மென்ஷன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசோக் அப்படின்னா, அசோக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அந்த அசோக் அப்படின்றவனை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க, நான் 1 ஹவருக்கு முன்னாடி நான் வந்து அந்த பேரை வந்து ரிலீஸ் பண்ணுவேன், அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி அவரை சுட்டு கொண்டுறாரு. இது வந்து எங்கே நடக்குதுன்னா ஒரு நீயானான மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நடக்குது. அது மாதிரி ஒரு ஷோ வந்து நடத்திட்டு இருப்பாங்க, ஒரு 7 மணிக்கு போடுவாங்க. அதை நிறைய பேர் அதிகமாக பார்ப்பாங்க, அதுக்கு டிஆர்பி அதிகமாக இருக்கும். அந்த ஷோவில் வந்து இவரையே சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. சரி, ஓகே, இது சும்மா த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதே வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அதே நாளப்போ 7 மணிக்கு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒருத்தனை கொல்ல போகிறேன், நான் வந்து உங்களை எல்லாத்தையும் த்ரெட்டன் பண்ணுறேன் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கீங்க, நான் வந்து ஒரு பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அவர் அந்த பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் தான் போலீஸ்க்கு டைம் இருக்கும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவனை வந்து காப்பாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அசோக்குன்ற பேர் 1000 பேர் 2000 பேர் கூட அந்த ஊரில் இருப்பாங்க. அவனை போய் காப்பாற்றிட்டு இருக்க முடியுமா? முடியாது, அது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க்கு. அதே மாதிரி அந்த அசோக்குன்ற வந்து செத்துருவான். இந்த மாதிரி 5 பேரை வந்து கொல்றதுக்கு அவர் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி செல்ஃபோன் மூலிமா வந்து ஹேக் பண்ணுறது சரி, அப்புறமேட்டும் இந்த டெலிவிஷன்லாம் இருக்குல்ல அதை ஹேக் பண்ணுறது சரி, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருப்பார். இதெல்லாம் முன்னாடியே வந்து அதுக்கேற்ற பிளானெல்லாம் போட்டு இவர் வந்து செத்துருப்பார். இது முன்னாடியே வந்து இந்த பிளானெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேக் பண்ணி, முன்னாடியே சொன்ன மாதிரி 5 விக்டம் இருப்பாங்க. அதாவது 5 பேரை வந்து இவர் சூஸ் பண்ணியிருப்பார், ஒவ்வொருத்தங்களாக கொல்லுவார். ஆனால் இவரே சூசைட் பண்ணி செத்துட்டார். 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார், அதில் அவங்க பேரை சொல்லுவார். அந்த மாதிரி கொண்டுட்ருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு சீரியல் கில்லர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொண்ணை கொல்றாங்கன்னா பொண்ணுங்களே டார்கெட் பண்ணி கொண்டுட்ருக்கிறது, இல்லை சின்ன குழந்தைகளை கொல்றாங்கன்னா சின்ன குழந்தைகளே டார்கெட் பண்ணி கொண்டுட்ருப்பாங்க. ஸோ அதே பேட்டர்னில் இவர் வயசானவரே கொல்றாரே, ஒரு மிலிட்ரி மேன் இருப்பார், அவரை வந்து கொல்லுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர். அதுக்கடுத்தது ஓகே, இவன் வயசானவங்களை டார்கெட் பண்ணி கொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி இவரோட பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணும்போது அவன் வயசானவங்களை கொல்ல போவான்னு நினைப்பார். ஆனால் பார்த்தா ஒரு யங் விமனை கொண்டுருவாங்க. அவங்க வந்து டீச்சராக இருப்பாங்க. என்னடா அவன் வயசானவங்கள தானே கொண்டுட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணை கொண்டுட்டான் அப்படின்னு போலீஸே வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி நின்றுருப்பாங்க. அந்த சீனெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. சரி, விஷ்ணு விஷால் வந்து எத்தனை பேரை தான் காப்பாற்றினாரு, இந்த 5 விக்டமில் எத்தனை பேரை காப்பாற்றுறாரு, இந்த 5 பேரில் எத்தனை பேர் சாவறாங்க, அதுதான் இந்த கதையே. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் சாங் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல, சாங் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பிஜிஎம் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ராட்சசன் மாதிரி சூப்பரான சைக்கோ சீரியல் கில்லர் மூவி அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு டீசன்ட் வாட்ச், ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் 10க்கு ஒரு 7.5 கொடுப்பேன். இது மொக்க படம் நான் சொல்ல, இது நல்ல படம் தான். அது கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கலாம் இந்த படத்தை. இதில் அசிங்கமான சீன் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, நல்ல படம் தான் இது. நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் மொத்தம் 5 விக்டமை கொல்றாருன்னு நான் சொன்னேன்னா, அந்த 5 விக்டமில் என்னால் ஒரே ஒருத்தங்களை மட்டும்தான் கெஸ்ஸே பண்ண முடிஞ்சிச்சு, வேறு யாரையுமே கெஸ் பண்ண முடியல, என்னால் முடியல ஆக்சுவலாக. அந்த லெவலில் இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு கிழவனை கொல்றான், திடீர்னு பொண்ணை கொல்றாரு, அந்த மாதிரி பேட்டரில் மாறி போயிட்டுருச்சு. பட் இருந்தாலும் என்னால் ஒன்றுக்கு மேலே கெஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து எத்தனை விக்டம் யாரெல்லாம் அவர் கொல்ல போகிறாரு
கெஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய். நான் தான் உங்கள் தமிழ்.